வந்த செய்திகள் அடிப்படையில் இந்த விபத்திற்கான காரணமாக என்ன புரிந்து கொள்ள வேண்டியதாக இருக்கு? இது ஜல்பைகுரி டிஸ்ட்ரிக்டில் நடந்தது. ஒரு வண்டி அகர்தலாவிலேருந்து புறப்பட்டு சியால்டா போகுது. அது ரங்கபாணி ஸ்டேஷனுக்கும் சட்டர்ஹட் ஸ்டேஷனுக்கும் இடையில் இந்த விபத்து நடந்திருக்கு. ரங்கபாணி ஸ்டேஷன் மேற்கு வங்கத்தில் இருக்கு. மேற்கு வங்கத்தில் இருக்கு. இது அந்த முன்னாடி ஒரு எக்ஸ்பிரஸ், அது கஞ்சன்ஜங்கா எக்ஸ்பிரஸ், அது முன்னாடி போயிட்டுருக்கு. பின்னால் இன்னொரு ட்ரெயின், குட்ஸ் ட்ரெயின் வருது. அந்த ட்ரெயின் அதே செக்ஷனில் போய் அங்கே இருக்கிற அந்த கஞ்சன்ஜங்கா எக்ஸ்பிரஸில் மோதி, பின்னால் மோதி, அதில் இருக்கிற கார்டு இறந்துடுறாரு. அதில் எஸ்எல்ஆர் கோச் இருக்குது, சில 4-5 கோச்சு டிரைல் ஆகுது பேசஞ்சர் ட்ரெயினில். இந்த பக்கம் வேகன் குட்ஸ் ட்ரெயின் மோதி அந்த குட்ஸ் ட்ரெயினோட டிரைவரும் அசிஸ்டன்ட் டிரைவர் 2 பேரும் இறந்துட்டாங்க. சாரி, டிரைவர் இறந்துட்டார், அசிஸ்டன்ட் டிரைவர் இறக்கலை. ஸோ அது மாதிரி இந்த விபத்து நடந்திருக்கு. இதை பற்றி, இந்த விபத்தை பற்றி முதல்ல இவங்க அந்த ரயில்வே போர்டு சேர்பர்சன், இந்திய ரயில்வேனுடைய வரலாற்றிலேயே முதல் பெண் சேர்மன் ரயில்வே போர்டு, அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, மனித தவறு தான். இல்லை, முதல்ல என்ன சொல்கிறாங்கன்னா, ட்ரெயின் சிக்னலை டேஞ்சரில் பாஸ் பண்ணிட்டாரு, டிரைவர் பாஸ் பண்ணி போய் மோதிட்டாருன்னு சொல்கிறார். இது அவங்க பேசின கொஞ்சம் நேரத்தில் அந்த டிரைவருக்கு ட்ரெயின் பாஸ் பண்ணுறதுக்காக, இந்த சிக்னலை டேஞ்சரில் இருந்தாலும் பாஸ் பண்ணுறதுக்கு TA 912 அப்படிங்கிற அனுமதி பத்திரம், ட்ராவல் ப்ரொசீட் அத்தாரிட்டி டு ப்ரொசீடு இந்த டேஞ்சர் சிக்னல் போகிறதுக்கு அவர் அத்தாரிட்டி கொடுத்துருக்காரு அப்படின்னு வந்திருக்கு. ஸோ அது போட்ட உடனே இப்போ என்ன சொல்கிறான், அந்த CPRO அவர் ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு NDTVக்கு. அதில் அவர் என்ன சொல்கிறாருன்னா, அவர் டிரைவர் ஸ்பீடில் போயிட்டார். ஆக்சுவலாக என்ன பண்ணோம்னா, இது ஆட்டோமேட்டிக் சிக்னல் சிஸ்டம். இப்போ தான் ஆட்டோமேட்டிக் சிக்னல் சிஸ்டத்தை அங்கே உருவாக்கியிருக்காங்க. உருவாகி கொஞ்ச நாள் தான் ஆகுது. இந்த ஆட்டோமேட்டிக் சிக்னல் சிஸ்டத்தில் சிக்னல் ஃபெயில்யூர் ஆகிடுது. காலையில் 5:50 சிக்னல் ஃபெயில்யூர் ஆன இந்த செக்ஷன்லேயும் சிக்னல் ஃபெயில்யூர் ஆகிருக்கு. அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க, சிக்னல் ஃபெயில்யூர் ஆனதுனால அவர் அந்த ப்ரொசீட் பண்ணுறதுக்கான அத்தாரிட்டியை அந்த டிரைவர், குட்ஸ் ட்ரெயின் டிரைவருக்கு கொடுக்குறாரு. அவர் இந்த ஆட்டோமேட்டிக் சிக்னல்னா என்னன்னா, உதாரணமாக சபர்பன் ட்ரெயின் இருக்குன்னு வச்சுங்க, இங்கே இந்த பக்கம் எல்லாம் ஆட்டோமேட்டிக் சிக்னல்னு சொன்னால், சிக்னல் டேஞ்சரில் இருக்குன்னு வச்சுங்க, சிக்னல் ரெட்டில் இருக்குன்னா, பகல்னா 1 நிமிஷம் நின்றுட்டு அவர் ப்ரொசீட் பண்ணலாம். ப்ரொசீட் பண்ணும்போது 15 கிலோமீட்டர் ஸ்பீடில் போகணும். இது ஆட்டோமேட்டிக்கு. நைட்டுன்னா சிக்னலில் 2 நிமிஷம் நிற்கணும், அதுக்கப்புறம் 15 கிலோமீட்டர் ஸ்பீடில் போகணும். இது ஆட்டோமேட்டிக் சிக்னல் சிஸ்டத்துக்கான ரூல். ஆனால் இந்த டிரைவருக்கு ஏன் அத்தாரிட்டி கொடுத்தாரு? அத்தாரிட்டி கொடுத்தாருன்னா என்ன அர்த்தம்னா, அந்த 1 நிமிஷம் 2 நிமிஷம் நிற்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆஸ் பர் நார்மல் ஸ்பீடில் போயிட்டே இருக்கலாம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த CPRO என்கொயரி வராமலே இப்படி ஒரு பொய் சொல்கிறார், ரூலை மீறி சொல்கிறார் அவர். அப்போ அது ரொம்ப கண்டிக்கத்தக்க விஷயம் அது. அப்போ அது மாதிரி ஆட்டோமேட்டிக் சிக்னலில் நீ பாஸ் பண்ணுறதுக்கு அத்தாரிட்டி கொடுத்ததுக்கப்புறம் அவர் ஏன் 1 நிமிஷம் நிற்கணும்? ஸோ இது சிக்னல் ஃபெயிலியர் ஆனதுனால அது மாதிரி நடக்குது. அப்போது இந்த விஷயத்தில் இவங்க சொல்லக்கூடியது தவறான இது பிரச்சாரம். என்கொயரி வந்தால் தான் எல்லா விவரமும் இருக்கிறோம். ஆனால் ஒரு உண்மையை நான் சொல்ல விரும்புகிறேன். என்னன்னா, அந்த டிரைவர் 4 நைட்டு பார்த்துருக்காரு, கண்டினியூஸாக 4 நைட் பார்த்துருக்காரு. இது 4th நைட், இவர் ஒர்க் பண்ணுறது 4th நைட்டு. ஸோ TA 912 கொடுத்தாச்சுன்னா there is no restriction to pass the danger signal. So this is very important.
இதே மாதிரி இன்னொரு ஆக்சிடென்ட் நடந்தது. அது வந்து இதுவும் அதே மாதிரி ஆட்டோமேட்டிக் சிக்னல். விசாகப்பட்டினம்லேருந்து ராயகடா, அந்த விசாகப்பட்டினத்துலேருந்து பாஸ் போன 2 பேசஞ்சர் ட்ரெயின் இதே மாதிரி விபத்து நடந்தது 29/10/2023. அப்போ என்ன நடந்தது, வால்டேர் டிவிஷனில் அப்போ என்ன நடந்ததுன்னு சொன்னாக்கா வந்து அதில் வந்து அதுவும் ஆட்டோமேட்டிக் சிக்னல் இப்போ தான் உருவாக்குறாங்க. உருவாக்கி அந்த அங்கேயும் சிக்னல் ஃபெயிலியர் ஆகுது. அங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ அந்த கமிஷனர் ஃபார் ரயில்வே சேஃப்டி அவர் என்ன சொல்கிறாருன்னா, அந்த கமிட்டி ரிப்போர்ட் கொடுத்துருக்காரு. அந்த ரிப்போர்ட்டில் என்ன தெரியுதுன்னு சொன்னால், அந்த இந்த அதில் நடந்தது என்னென்னா, டிரைவரும் அசிஸ்டன்ட் டிரைவரும் இறந்துட்டாங்க. இந்த ஆக்சிடெண்ட்டில் வந்த மோதின ட்ரெயினோட டிரைவரும் அசிஸ்டன்ட் டிரைவரும் இறந்துட்டாங்க. அந்த பக்கத்தில் நின்ற ட்ரெயினோட கார்டு இறந்துட்டார். யாரும் வந்து உயிர் இழக்கிறதுக்கு யாரும் தயாராக இல்லை. வேணும்னே யாராவது உயிர் இழப்பாங்களா? அதுக்கு அவர் சொல்கிறாரு, மோர் தென் 4 nights அவர் ஒர்க் பண்ணியிருக்காரு அந்த 2 டிரைவருமே. இது வந்து இன்னொரு விபத்தில் விசாகப்பட்டினம். இது 29/10/2023. அப்போ வந்து சிஆர்எஸ் என்ன ரிப்போர்ட்டில் கொடுக்குறாருன்னு சொன்னால், இது வந்து 2 nights மேலே யாரையும் வேலை வாங்கக்கூடாது, இது தப்பு அப்படின்றார். அதை கடந்து 4 இரவுகள் தொடர்ந்து வேலை செஞ்சிருக்கு சொல்கிறாரு. அப்போது 2 nights மேலே வேலை ஆனால் ரயில்வே மினிஸ்ட்ரி, இப்போ இந்த சேர்மன் ரயில்வே போர்டும் இந்த சிபிஆர்வும் சொன்ன மாதிரி மிஸ்லீட் பண்ண மாதிரி ஒரிசா ஆக்சிடெண்ட்டில் கூட அப்படி தான் மிஸ்லீட் பண்ணாங்க. இப்போ இவர் அந்த ரயில்வே மினிஸ்டர் என்ன சொன்னார், அவங்க 2 டிரைவரும் கிரிக்கெட் வாட்ச் பண்ணிட்டு இருந்தாங்க மொபைல் ஃபோனில். அதை வந்து சிஆர்எஸ் வந்து ரிப்போர்ட்டில் பார்த்தீங்கன்னா, சிஆர்எஸ் ரிப்போர்ட்டில் அந்த மாதிரி அந்த ஃபோனை சீஸ் பண்ணி பார்த்ததில் அப்படிலாம் ஒன்றும் செய்யலை அப்படின்னு ஒன்றும் செய்யலைன்னு வந்து இப்போ வந்து ரீசெண்டாக ஹிந்துவில் விஜயகுமார் இருக்கார்ல, ஹிந்து ரிப்போர்ட்டர், அவர் 2 நாள் அங்கே போய் தங்கி எல்லாத்தையும் ஆராய்ச்சி பண்ணி வர 2 ஹிந்துவில் எழுதியிருக்காரு, இந்த மாதிரி கிரிக்கெட் வாட்ச் பண்ணதுன்றது தப்பு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் ரயில்வே மினிஸ்ட்ரியிலேருந்து அது தப்புன்னு குற்றச்சாட்டை திரும்ப